தனுசு அவசரப்பட்டா கேட்டது கிடைக்காது. தனுசு ராசி அவசரப்படாதீங்க. இயல்பாவே இது ஒரு குருவோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி தான். இருந்தாலுமே நீங்க ஒரு சில விஷயங்கள முக்கிய மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க போறீங்க. அது என்ன மாதிரி மாற்றங்கள் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். தனுசு ராசி காலச்சக்கரத்துடைய 9வது ராசி. இந்த ராசியோடைய அதிபன் குரு பகவான். குரு உங்களுடைய ராசிக்கு இப்ப எப்படி இருக்காரு, எந்த மாதிரி அமைப்புல இருக்காரு, யாரோட சேர்க்கையில இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரு பகவான் இந்த டைம் பீரியட்ல உங்களுடைய ராசியில இருந்து 8ஆம் வீட்டுல இருக்காருங்க. சூரியனோட சேர்க்கையில இந்த மாதத்துல உங்களுக்கு குரு இருக்காரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவோட அமைப்பு இந்த மாதம் இருக்கு. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ரணரோக சத்ருஸ்தானத்துல சத்ருக்களை அழிக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருப்பது அப்படின்றது ஒரு மிகவும் விசேஷமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ்ல இப்போ புதன் இந்த மாதத்துல ஆட்சி. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா அவரே வக்ரம். ஸோ ஆட்சியாகவும் இருந்து வக்ரமாகவும் மாறக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் உங்களுக்கு இந்த மாதம். அதுக்கடுத்து சூரியனும் குருவும் 8ஆம் வீடு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை தான் உங்களுக்கு கேதுவும் சுக்கிரனும். ஸோ மொத்தத்துல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் ஒரு மாதிரியா மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. பட் என்ன ஒரு விஷயம் நம்ம உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, 2 கிரகங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க. என்ன ஒண்ணு புதன் 7ஆம் இடத்துல, அப்படியே ராசிக்கு 7ல புதன் வக்ரமாக போறாரு ஜூலை மாதத்துல. அதே மாதிரி சனி பகவானும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 138 நாட்கள் அப்படியே வக்ரமாக போறாரு. ரொம்ப மாதிரி ஃபாஸ்டா எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்க போகுது. இதுக்கு இடையில கரியர் எப்படி இருக்க போகுது? ஏன்னா நம்மளுக்கு தொழில் தான் முக்கியம், வருமானம் தான் முக்கியம், அதுல வரக்கூடிய காசு பணம் இதெல்லாம் தான் ரொம்ப நம்மளுக்கு முக்கியமா பார்க்கப்படுது. பட் அந்த வகையில 10 கூடியவன் தான் இப்போ உங்களுக்கு ஆட்சி பெற்ற நிலையில இருக்காரு. 10ஆம் இடத்தோட அதிபன் புதன் 7ஆம் இடத்துல உங்களுக்கு ஆட்சியா இருக்கிறது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டைம் பீரியட்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் நம்ம தெளிவா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு புதன் சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த மாதம். ஏன்னா புதனும் வக்ரமாயி அதுக்கப்புறம் நேர்கதிக்கு போறாரு. ஸோ எப்படின்னா கடகத்துக்குள்ள என்ட்ரி ஆகி வக்ரமாயி மிதனத்துக்கு போயிட்டு திரும்பி கடகத்துக்கு போறது அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எழுத்து, கவிதை, கட்டுரை, இசை, நாடகம், ஃபினான்ஸ் ரிலேட்டட் செக்டார், டீச்சிங், எஜுகேஷன், படிப்பு, ஹெச்ஆர், மேனேஜ்மெண்ட், அதாவது புதன் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலுமே இந்த டைம் பீரியட் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டைம் பீரியடா இருக்கு. அது மட்டும் இல்லாம 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த புதனால நிறைய பேர் ஒரு சிறு தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே ஏற்படும். ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் மாதிரி பண்ணலாம், பார்ட்னர்ஷிப் முறையில பண்ணுங்க, ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா வரும். இல்லை சில பேருக்கு இங்க ஒரு டவுட் வரும், மேடம் நான் பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், என் நண்பனோட சேர்ந்து பண்ணலாமா இல்லை நான் தனியா பண்ணா சக்சஸ்ஃபுல்லா வருவேனா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாமே கூட இருக்கு. புதன் அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை பத்தி சொல்றதுதான். இந்த இடத்துல மிதுன புதன். ஸோ மிதுனத்துல புதன் இருந்தாலே அந்த இடத்துல நீங்க ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறதோ இல்ல அவங்க கிட்ட ஒரு அக்ரிமெண்ட். ஏன்னா புதன்னால எழுத்தாளர், வித்தகக்காரன்னு தான் புதன் ஜோதிடத்துல சொல்லுவோம். ஸோ அப்போ உங்ககிட்ட நீங்க பார்ட்னர்ஷிப்பா நீங்க பண்ணும்போது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பண்றது, ஒரு டாக்குமெண்ட்ஸ் சைன் பண்றது, ஒரு வெரிஃபிகேஷன் பண்றது எல்லாமே நீங்க இந்த மாதம் ரொம்ப ஸ்மூத்தா நீங்க பண்ணலாம். ஒருவேளை நீங்க ஆல்ரெடி போன மாசமே இதுக்கெல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வக்ரம் அப்படின்னா ஒரு கிரகம் முன்னாடியே பிளான் பண்ணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ எக்ஸிக்யூஷன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதமா இருக்கு. சரி, மேரேஜ்லாம் எப்படி இருக்க போகுது, திருமண உறவு எப்படி இருக்க போகுது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 8ஆம் இடத்துல மாங்கல்ய ஸ்தானத்துல உங்களுக்கு இந்த மாதம் சூரியனும் குருவும். ஸோ குரு பலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பயப்பட வேண்டாம். ஏன்னா குரு 8ல இருந்து உங்களோட 2ஆம் வீட்டை பார்க்குறாரு.
ஸோ குடும்பத்தை அமைச்சு கொடுத்துட்டு தான் 8ஆம் வீட்டை விட்டு வெளியே வர போறாரு. சரிங்களா? ஸோ திருமணம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமாக நிவர்த்தி ஆகும். திருமண வயதுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மாதம். மோஸ்ட்லி அரேஞ்ச் மேரேஜ்க்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு. அரேஞ்ச் மேரேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள், இல்ல அது சார்ந்த இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி சனி உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ பூர்வீகம், அம்மா, தாய், சொத்து இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ சனியும் 4ஆம் இடத்துல இருக்கறனால வீட்லயும் மோஸ்ட்லி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஒரு டைமா தான் வந்து இருக்கு. ஸோ மேரேஜும் உங்களுக்கு முடியும். ஏன்னா குரு பலம் வந்துருச்சு. குரு வந்துட்டாலே உங்களுக்கு அந்த, ஏன்னா சில பேர் கேட்பீங்க, என்னம்மா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குருபலம் வருது, அப்போ நீங்க 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உனக்கு மேரேஜ் நடக்குமா? இப்படி நீங்க யோசிக்காதீங்க. குருவோட பார்வை தான் முக்கியம். அவரு 5, 7, 9 இந்த மாதிரி வீடுகள்ல எல்லாம் பார்க்கும் போதும், இல்ல ராசியை தொடர்பு கொள்ளும் போதோ, குடும்பஸ்தானத்தை தொடர்பு கொள்ளும் போதோ நிச்சயமாக அவரவர் வயதுக்கு தசாபுத்திகளுக்கு ஏத்த மாதிரி மேரேஜ் எல்லாமே வந்து நடத்தி வைப்பார். ஓகேங்களா? எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, நல்லா இருக்க போதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 5ஆம் வீடு படிப்பு சார்ந்த விஷயங்கள். ஸோ அந்த வீட்டோட அதிபன் வந்து பாத்தீங்கன்னா மேஷம். செவ்வாய் அவரே இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ இந்த டைம் பீரியட்ல ரொம்ப காம்படேட்டிவ்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதே மாதிரி ரொம்ப தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான். மகிழ்ச்சி, சந்தோஷம், தைரியம் எதையுமே எதிர்கொள்ளலாம் தைரியமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த எக்ஸாம்ஸ் வந்தாலும் பசங்களுக்குலாம் எப்படி இருக்க போகுதுன்னா, படிக்கிற பசங்களுக்கு என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம், ஒரு லைஃப்ல வந்து ஒரு கோலை செட் பண்ணி முன்னாடி போனேன்னா, செவ்வாய் அப்படின்ற ஒரு ஆதிக்கம் வந்து 5, 9 இல்ல ராசி தொடர்பு கொண்டுச்சுனாலே அவங்க எப்பயுமே அவங்க கோலை செட் பண்ணி முன்னாடி நகரணும்னு தான் பார்ப்பாங்க. பின் வாங்குறது அப்படின்றது கஷ்டம். நீங்க மேஷராசியா எடுத்துக்கோங்களேன், விருச்சகமாவது கொஞ்சம் பின் வாங்கும். பட் மேஷம் எப்படின்னா, தெரியோ தப்போ தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம இறங்கி ஒரு ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து முடிவு பண்ணும். அதே மாதிரிதான் இந்த தனுசுமே. மேஷம் மாதிரி தான் தனுசும். பட் தனுசு என்னன்னா குருவோட ஆதிக்கம், குருவோட ஞானத்தை பெற்று இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் வந்து தனுசு. மொத்தத்துல இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டீங்க அப்படின்னா சில விஷயம் வந்து சனி நிச்சயமாக தடுத்து நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி புதனும் வக்ரமா வர போறாரு இந்த மாதத்துல. 7ஆம் இடத்துல இருந்து வக்ரமாயி திரும்பி அந்த 7ஆம் இடத்தை டச் பண்ணி, ஸோ 7ல வக்ரமானா அந்த இடத்துல ஸ்லோவாகும்னு இருக்கும். அது சார்ந்து இருக்கக்கூடிய காரகத்துவங்கள் எல்லாமே ஸ்லோவாகும். ஸோ ஸ்லோவாகி தான் ஒரு விஷயம் ரீஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சு அவசரப்படாம இருங்க. நல்லதே நடக்கும். விருச்சக ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா ஏன்னா நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.